ஓடிட்டு அழகா முகத்தை கை மறைக்காது. பார்த்து அது இங்க இருக்குது தப்பு. அழகா எடுத்து தரேன். அரசுக்குரிய ஆட்களை பயிர்ந்து விட்டால் காட்டிலே, ஆனால் நாம் சுமப்பது கற்பமா அல்லது பேயா? இது இந்த பிள்ளை பிரசவிக்கிறார்கள் என்று எங்கள் மேல் என் அண்ணன் மேல் கொண்ட பிராமையினாலே என் பெரிய தாயார் அவர் அம்மிக்குள்ளே எடுத்து மடி உடனே புதிரமானது ஆறாக பூமியை நோக்கி ஓடியது. வேதவேச பெருமான் தோட்டமாகி அம்மா இப்ப தகாத காரியத்தை செய்து விட்டாயே அப்படி என்று 101 மண்கலசங்களை கொண்டு வந்து அந்த உதிரங்களை ஒன்றாக நிரப்பி மண்ணல் துணையினாலே வெடித்து நாராயணபுரத்திற்கு வரும்படியாக வேதவேச பெருமான் சொல்ல, அதன் பிரகாரம் அந்த 101 துரியன் முதல் விகண்ணன் வரை 100 ஆண்கள் சொற்றனையோடு 101 பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்போது எங்களுக்கு பகமை எப்ப வந்தது? பிள்ளையார் பிறந்த உடனே இல்ல, கருவலிய பகமை கொண்டு விட்டார்கள். எங்க பெரியம்மா கருவலியை தான் சுமக்கப்படியான கருவலியே அரசுக்குரிய பிள்ளை தருமன் பிறந்து விட்டாலே வரத்திலே இந்த தாயாரவை கருவலியை பகமையை உண்டு செய்து என் தம்பிமார்கள் துரியோதனாதிகளுக்கு பகமையை போனது கருவிலே இருந்த காலத்திலே வந்து விட்டது. கருவிலே வந்துடுறா. ஓ கருவிலே வந்துருக்கா. நீ சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. வடலூர் கருவி ஒரு வாங்கி பழக்கம். ஓஹோ அப்படியா? நீ வாங்க மாட்ட பேரு விச்சி எடுத்து தான் குடிக்கிற. அம்மாவுக்கு போங்கடா. போடா ஒரு கோட்டை போட்டு காசு விட்டுடா போடா. ஓ என்னையப்பா உனக்கு யோசனை கண்ணு தெரியுமா தெரியாதா? எனக்கே தெரியும். அவன் சொன்னா நினைக்கிறேன். அண்ணா நீ சொன்ன மாதிரி தான் நீ கையை கொஞ்சம் போட்டு அடிப்பா கோச்சிக்காத. நீ என்ன வேணாலும் பண்ணு, அது பக்கால கோச்சிக்க மாட்டான். நான் அண்ணன் தான் சொன்னான். நீ நல்லா சொன்ன அவனே அப்படி சொல்லிருக்கட்டும். ஒரு பேசலாமான்னு நீ நான் கேட்டேன். மன்னர் வருவாரா? மன்னர் வருவாரா? அவர் புடவை கட்டின்னு வருவாரா, பேண்ட் போட்டு வருவாரான்னு கேட்டான். அவன் ரெண்டும் கட்டாம பேண்ட் உள்ள போட்டப்போ புடவை மேல கட்டான். சத்துமானம் நான் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். எங்களுக்கு கருவிலேயே பகமை கொண்டு அதிலேயும் எண்ணத்துக்குரியவராகி ஒண்ணு உணவிலே விடப்பு கொடுத்தான். அவன் கொடுக்கும்படியான விடத்தை உண்டு மயக்கப்பட்ட காலத்திலே ஓனான் முடியினால் துணைத்து என்னையோ கதையிலே தூக்கி வைக்கிறான். ஆதிசேஷனால் இருக்கும்படியான அந்த நாகக்கூட்டங்களெல்லாம் ஓடி வந்து என்னை கடித்து துரியன் கொடுத்த விடத்திற்கு அந்த நாகங்கள் என்னை தீண்டி விடணும். ஒன்றோடு ஒன்று முடிந்து உடனே நாகக்கூட்டங்கள் ஆதிசேஷத்திலே சென்று ஒரு மனிதனாளர் வந்தால் நாங்கள் எத்தனை கொடுமையான விஷயங்களை உடனே செய்கிறோம்.
சொல்லு. மகிழ்வோடு என்னை அழைத்து அன்று பாராட்டி அப்பா நீண்ட காலமாக நீ வந்தவன் பசியோடு இருக்கிறாய். இதோ உனக்கு வேண்டும்படியாக உணவு அதை விட்டு இன்னும் வேண்டுமா என்றார். மீண்டும் கலசமாக இரண்டாவது கொடை கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? இந்த கலசம் ஒரு குமரனை ஒருவன் வருவாரே அவன் ஒரு 100 யானை பறந்து தருவான். அப்படியாக 8 குமலை பாயாசங்களை உண்டேட்டான். 8 ஆமா. அப்ப என்னுடைய பலம் என்ன? அப்ப 8000 பலம். அச்சிமா நகரம் அடுத்து எனக்காக பரிந்து அவன் செய்ய முடியாத மீண்டும் மத்திய அடுத்த உடனே என் தமையன் தம்பிமாக ஓடி வந்து என்னை அன்போடு வாய் அழைத்து எங்கு சென்றாயடா வீமா என்று விளம்பிய போது மீண்டும் நாங்கள் படுக்கும்படியான அறையிலே கொடிய பாம்பு விடுத்து கடிக்கும்படியாக செய்தார். அகிலேயும் பாண்டவாளையும் ராஜாக்களும் உயிர் தப்பித்தோம். ஆனால் அவனுடைய வஞ்சனை இருக்கிறது. எப்படி என்னை அழைத்து விட வேண்டும்? என்னை அழைத்து விட்டால் என் தமையன் தம்பிமாக எளிமை கொடுங்கோலனால் தோற்றப்பட முடியாத வீரரை கொல்ல வேண்டும் என்றுதான் அவனுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன காரணம் என்று அறியவில்லை. ஆனால் என்று தமையனுடைய தாயுடைய வாக்குக்கிணங்கி வர வேண்டும் என்று எனக்கு வரவேற்பு செய்திருக்கிறார். அதனால இந்த வீமன் எப்படி புறப்படுகிறார்? இதுதான் இந்த நாடகத்து பாட்டு. அப்படியா? எங்க வாத்தியார் சொன்னாரு, சட்டிதாவா பாடாதீங்க, வேற வேற பாடி அப்புறம் பாடுங்க. பார்க்க வேண்டும். இறைவழிபாடு செய்து வீட்டையெல்லாம்
மடியில் விசும் வரணும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தன்னிடம் பெற்றதாயினும் ஆயிரச் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் காலை எழுந்த மனிதன் நதிநீராடி நாமமோ பூசையோ இட்டு திவ்யமான உடைகளை தெரிவித்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி தன்னுடைய பணிகளை தொடங்குவாரையானால் நல்ல குலத்தை கொடுப்பாரா வேண்டுபடியான செல்வங்களை கொடுப்பாரா தன்னுடைய அடியாளப்படும்படியான துன்பங்களை மண்ணோடு மண்ணுவாக போகும்படி செய்வாரா கடைபிடிவான காலத்திலே வைகுந்த பதவியும் கொடுத்துருவாரா அப்படி நாராயண திரு தந்தையாய் அவதாரம் கொண்டு இந்த வெங்கடப்பேட்டை மாநகராட்சி குடித்தலம் பண்ணக்கூடிய அம்மா பஞ்சி ஈஸ்வரி அம்மாவுடைய பார்த்து சேவை கொண்டோம் அப்புறம் அம்மாவுக்கு அப்புறம் விழாக்களை ஆண்டுகள் ஒரு தவறாத நாட்டி வழிபடியான குலதெய்வ பக்தர்கள் ஆலய நிர்வாகி ஆலய அரங்காவல் குழு தலைவர்கள் ஆத்திரவர்களுக்கு கம்பெனியின் சார்பாக வணக்கத்தை செய்து சொல்லி இந்த விழாக்களில் ஒருவராகவும் விளங்கி வரும்படியான ஆரோக்கியம் வைத்துடன் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய பால் வியாபாரி நம்ம 100 லிட்டர் வேணாலும் பால் வாங்கிக்கலாம் ஆமா நீ என் பேரை சொல்லு காலைக்கு வாய்க்க காசு பண்ண கேட்க மாட்டாரு அப்படி அருமை மாமாயா அவர்களாலே ஆனா இதனால பூரா 1 லிட்டருக்கு 5 லிட்டர் ஊத்துறாரு தண்ணி ஏன் பால் அட்டி பால் வைக்கிறா டேய் பசு பால் தான்டா ஏன்னா அவருக்கு கரண்ட் மாடு பிடிச்சு விட்டுருக்கியா டேய் அவங்க மாடலா போய் வளர்க்கறா ஒண்ணு மாதிரி என்ன மாதிரி இருந்தா வளர்க்க வேண்டியதா இவரு போய் தண்ணி விடா சுத்தமா கறந்துவாரு இங்க வந்து வீட்டுக்காரங்க தண்ணி இல்லாத கலப்பாரு இங்க வந்து தண்ணி சேர்த்துப்பாரு தெரிஞ்ச விஷயம் அப்ப தண்ணி விடாதவே பால் கறந்துவாரா அப்படி அருமை மாமா அவர்கள் அடியனுக்காக பணிந்தேன் விழாக்குழுவின் சார்பாகவும் தன்னுடைய சார்பாகவும் மலர்மாலையோடு ரூபாய் 500 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம் மேலும் இதே விழாக்குழுவிலே ஒருவராகவும் ஊராட்சி மன்ற உபதேவராகவும் பணியாற்றி வரும்படியான அரங்காவல் குழுவிலே தலைவராக விளங்கி வரக்கூடிய அருமை தமிழாய் விளங்கி வரக்கூடிய முருகனையா அவர்களாலே அடியனுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம் அது மட்டும் இல்லாது ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மாமா இருக்காரு ஆமா மாமனோதான் அப்புறம் மாமா அவர்களாலே அடியனுக்கு 500 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம் காலம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழின் தம்பிய தாய் இருந்தால் வீமன் வந்திருப்பதாக வார்த்தை ஓடும் உங்க தம்பி என் தம்பி விமசன் என்னடா உங்கள் இளையோர் பீமன் கோட்டால கோடி வணக்கம் தாயை பார்த்து
சொல்லுகிறேன். தூங்குறோம். நம்ம போய் அப்படி போய் படுப்போம். தூக்கம் வந்துருச்சு தாங்கலை. அதான் அவங்க